Good morning students, I am MRK. Today makes class 10th standard, chapter 1, relations and functions. Example பார்த்துக்கிட்டு இருக்கோம் 1.4. அதில் ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் முடிச்சாச்சு, ரெண்டாவது ரோமன் லெட்டர் வந்திருக்கோம். அதில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாரு. நம்ம ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிருக்கணும். அதில் ஃபஸ்ட்டு நீ கண்டுபிடிச்சிட்டு அது கண்டினியூஸ் அப்படின்றனால நான் டேரெக்டாகவே R2 எடுத்துகிட்டு வர்றேன். R2 அப்படின்னு எடுத்துகிட்டு வர்றேன். அதில் 3,1 நீ ஒரு பேப்பரில் அந்த ஏ கிராஸ் பி எழுதி வச்சுக்கோ. 4,12 அப்படின்னு இருக்கு. இப்போ நம்ம ரெண்டையும் இந்த ரெண்டு பேரும் ஏ கிராஸ் பியில் வந்திருக்குமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக 12ன்றது பியில் இல்லை, அப்போ வந்திருக்காது. இந்த 4,12ன்றது கண்டிப்பாக ஏ கிராஸ் பியில் வந்திருக்காது. ஆனால் 3,1 வந்திருக்கும். அப்போ 4,12 டஸ் நாட் பிலாங்ஸ் டு என்ன ஏ கிராஸ் பி அப்படின்னு அர்த்தம், சரியா? ஆனால் இது வந்து என்னது 4,12ன்றது பிலாங்ஸ் டு இதில் இருக்குது, ரிலேஷன் இருக்குது. பட் அப்படின்னா ஆனால் அப்படின்னு எழுதிக்கலாம். ஏ கிராஸ் பியில் இல்லை. therefore R2 is not a relation from A to B அப்படின்னு எழுதணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ஏன்ற செட் எழுதிக்க, பின்ற செட் எழுதிக்க, ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிக்க, அப்புறம் தான் இது ப்ரூவ் பண்ணணும். ஓகே, தனித்தனியாக நான் கண்டுபிடிச்சா அப்படியே எழுதிருக்கேன். அந்த ஃபஸ்ட்டு இதில் சப்டிவிஷனில் அந்த ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிருக்கேன், அதை நோட் பண்ணி பார்த்துக்க, ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோ. தேங்க்யூ.